சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒருவேளை லாவணி எடுத்து பத்திரமா எங்கேயாவது வச்சிருப்பாளோ? இரு, நான் போய் அவ ரூம்ல பாத்துட்டு வரேன். சரி. எங்க வச்சேன்? எனக்கு இதே வேலையா போச்சு. ஐயோ, எங்க போயிருக்கோம்? காணுமே. எங்க போச்சு? எங்க வச்சிருப்பா? ஒருவேளை இதுல வச்சிருப்பாளோ? இதுக்குள்ள வச்சிருப்பாளோ? லாவண்யா, லாவண்யா, லாவண்யா. அத்தை, ஏதத்த இவ்ளோ பணம்? தெரியல இளமதி. ரேஷன் கார்டை தேடிட்டு லாவண்யா ரூமுக்கு போயிருந்தேன். அங்க அவளோட பெட்டியில தான் இருந்தது. லாவண்யா. ஐயோ, இதை யாருமா உன்னை எடுக்க சொன்னது? லாவண்யா, இவ்ளோ பணம் உனக்கேதுடி? வீட்டுக்குள்ள எப்படி இந்த பணம் வந்தது? ஏன் எங்க கிட்ட பணம் எல்லாம் இருக்க கூடாதா? இது என்னமா கேள்வி? லாவண்யா, உன்கிட்ட பணம் இருக்க கூடாதுன்னு சொல்லல. இவ்ளோ பணம் எப்படி வந்துச்சுன்னு தான் கேக்குறேன். அதுவும் இவ்ளோ பணத்தை அந்த பொட்டியில வச்சு மறைச்சு வச்சிருக்க. இது என்னோட பணம் இல்ல, சீட்டெல்லாம் புடிச்சிருக்க. அப்புறம் இந்த பணத்தை நான் மறைச்செல்லாம் வைக்கல, பத்திரமா உள்ள எடுத்து வச்சேன், அவ்வளவுதான். சீட்டு பிடிக்கிறீங்களா? எனக்கு தெரியாம எப்பத்துல இருந்து சீட்டு பிடிக்கிறீங்க? ஆமா, சீட்டு புடிச்சிட்டு தான் இருக்கேன். ஏன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? அதுக்கு அப்படி அர்த்தம் இல்ல லாவண்யா. உன் புருஷன் ஆட்டோவுக்கு 3 மாசம் டியூ கட்ட முடியாம ஆட்டோவை தூக்கிட்டு போனாங்களே, அதுக்கு கடன் வாங்க கூட முடியாத நிலைமையில தானமா இருந்தீங்க. இன்னைக்கு என்னடானா சீட்டு பிடிச்சேன்னு சொல்ற? அம்மா, அதுக்கப்புறம் தான் சீட்டு பிடிக்க ஆரம்பிச்சேன். இத பத்தி யாரும் இனிமே கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இது 20 பேரோட சீட்டு பணம். அன்னைக்கு ஆட்டோவை தூக்கிட்டு போகும்போது ஒருத்தன் வந்து அவமானப்படுத்தினால, அந்த மாதிரி 10-15 பேரு நம்ம வீட்டு முன்னாடி வந்து அவமானப்படுத்தினா உங்களுக்கு பரவாயில்லையா? இத பத்தி இனிமே யாரும் பேச வேண்டாம். லாவண்யா, ஏய், என்னத்த இவ்ளோ பணத்தை வச்சுட்டு இப்படி பேசிட்டு போறாங்க? சரி விடுமா, அது சீட்டு கட்டுற பணம்னு சொல்லிட்டால. இல்லத்த, நம்ம ஏதோ அதுல பங்கு கேட்க போற மாதிரி இப்படி புடுங்கிட்டு போறாங்க. கதிருக்கு காசு வந்தது, அதுல எனக்கு நகை நட்டுன்னு வாங்கி அழகு பார்த்து சந்தோஷப்பட்டாரு. இவங்க என்னடானா இவ்ளோ பணத்தை வச்சுட்டு இப்படி கம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. சரி விடுமா.
2 பேரும் ஒன்னா இருக்க கூடாது, சந்தோஷமா இருக்க கூடாது. நாங்க பிரிஞ்சு போயிடணும். இதானே உங்க எல்லாரோட எண்ணமும்? நீங்க வேணா என்ன பிரிச்சு விட்டுருங்களேன். நான் இந்த வீட்லயே இல்ல. நான் ஏன் வீட்டுக்கே போயிடுறேன். எப்பவும் கம்பீரமா இருக்கிற அம்மா இப்ப இப்படி உடைஞ்சு போயிருக்காங்களே. கடவுளே, அம்மாக்கு இந்த நிலைமை வரணும். அம்மா, அம்மா, தலைவலிக்குதாம்மா? தலைவலிக்கு தைலம் கொண்டு வரவா? எனக்கு இப்ப இருக்கிற தலைவலி தைலத்தால சரியாகாது பாண்டி. மாத்திரை போட்டுக்கங்கம்மா. சூட காஃபி கொண்டு வரவா? தைலம் மாத்திரை எல்லாம் உடம்புல ஏற்படுற பிரச்சனையை தான் சரி பண்ணும். எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்ல, மனசுக்கு தான். அம்மா, மனசை தளர விடாதீங்கம்மா. எங்களோட ஆறுதலும் தைரியமும் நீங்க தான். நீங்களே உடைஞ்சு போயிட்டா நாங்க என்னம்மா பண்றது? அம்மா, எந்த பிரச்சனையும் இல்லாம அப்பா வீட்டுக்கு வந்துருவாரு. ஆமா, சூர்யா வந்துட்டானா? இன்னும் வரலம்மா. அப்பாவோட பிரச்சனையை புரிஞ்சிக்காம சௌந்தர்யா குழந்தைத்தனமா கோவத்திலேயே இருக்கா. சூர்யா அப்பாவை பாப்பானா இல்ல சௌந்தர்யாவை பாப்பானா? அவனும் நிம்மதி இல்லாம தான் இருக்கான். இதையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ரொம்ப வேதனையா இருக்கு பாண்டி. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லம்மா. எப்பவும் நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டாரு. எல்லாம் சரியாயிடும். நம்பிக்கையோட இருங்க, நல்லதே நடக்கும். சௌந்தர்யாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.